ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதை எப்படி நல்ல ஈஸியாகவும் நல்ல சிம்பிளாகவும் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. 1/4 கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை. நான் இன்றைக்கி கப் மெஷர்மெண்ட்டில் தான் எடுக்கிறேன். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அது வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதில் நெய்லாம் எதுவும் போட வேணாம், வெறும் சட்டியிலேயே வச்சு வறுத்துக்கலாம். பாசிப்பருப்போட பச்சை வாசம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுக்காமல் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. வறுத்துட்டு தான் நம்ம செய்யணும். இந்த அளவுக்கு நல்லா உறிஞ்சா போதும். நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. பாசிப்பருப்போட வாசம் நல்லா வந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா பாசிப்பருப்பை நல்லா வறுத்ததை இந்த மாதிரி நல்லா பொடிச்சாச்சு. இந்த அளவுக்கு பொடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை இருக்குது இல்லையா, 1 கப் அளவு பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்குங்க. இதில் 4 ஏலக்காயை கொஞ்சமாக சர்க்கரையில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். மிக்சியில் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இதை ஜலிக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா நல்லாவே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு முந்திரி பருப்பு, திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு எடுத்துக்கங்க. நான் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இந்த நெய்லேயே போட்டுடலாம். 75லேருந்து 100 கிராம் அளவுக்கு நெய்யை எடுத்து கொஞ்சம் வெது வெதுன்னு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நெய்யை வெது வெதுன்னு காய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ உருண்டைகள்லாம் எப்படி பிடிக்கலான்றதை பார்ப்போம். பாருங்கள், இந்த மாவு இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் போதும். பாருங்கள், வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை எல்லாமே இதிலேயே போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெது வெதுன்னு இருக்கிற நெய்யை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஓரமாக ஊற்றி, ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா வெது வெதுன்னு இருக்கணும். அதான் உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இருந்தால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிடிச்சிக்கலாம். சூடாக இருக்கும் போதே ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து முந்திரி பருப்பும் திராட்சையும் ஒவ்வொரு உருண்டையிலையும் இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் பிடிச்சிக்குங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா பிடிச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.